செப்டம்பர் 15 ஹவுதிகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பெலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்காங்க. இந்த மிசைல் தோராயமா 2000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி போய் இஸ்ரேல் அடைஞ்சிருக்கு. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இலக்குகள் மேல விழுந்திருக்கு. இந்த மிசைல்ல துல்லியத்தன்மை இல்ல, அந்த ஒரு காரணத்தினால இழப்புகள் பெருமளவுல இல்ல. பட் ஆனா இழப்புகள் இருந்திருக்கு, சில நபர்களுக்கு காயமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறி வச்சு அடிச்சிருக்காங்க. பட் ஆனா ஸ்லைட்டா மிஸ் ஆகி போய் விழுந்திருக்கு. இது ஹவுதிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ். ஏன்னா ஒரு டெஸ்ட் தான், டெஸ்ட்ல நாங்க சக்சஸ் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஹவுதிகள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பொதுவா இது போல டெஸ்டிங் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல மிசைல்களை ஏவி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப டெஸ்டிங் சைட்டுங்கிறது இஸ்ரேலா பயன்படுத்துறாங்களா ஹவுதிகள் அப்படிங்கிறது போல கேள்விகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. எது எப்படியோ இப்போ ஹவுதிகள் கிட்ட அதிநவீனமான டெக்னாலஜி, மிசைல் டெக்னாலஜி கிடைச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ்னால செய்ய முடியுமா இது போல மிசைல்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அவங்களை உருவாக்க வச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது இப்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மேற்குலக நாடுகள் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களை உக்ரைனுக்கு கொடுத்து ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரியில தாக்குதல் பண்றதுக்கு பெர்மிஷனுக்காக பேசிட்டு இருக்காங்க. அதாவது பெர்மிஷன் கொடுத்தாச்சு, அதை நார்மலைஸ் பண்றதுக்காக ரஷ்யா கிட்ட வந்து இங்க பாருங்க ரஷ்யா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா நெகோசியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரஷ்யா கிட்ட இது போல இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காய்களை ரஷ்யா தரப்பு வந்து நகர்த்தணும். ஸோ இவங்க வந்து ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களை இதுக்கு மேல ரஷ்யாக்குள்ள ஏவ போறாங்க அப்படிங்கிற ஒரு காயின் எடுத்து வச்சுட்டாங்க மேற்குலக நாடுகள். ஸோ இப்ப செக் வச்சிருக்காங்க. அதுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு செக் தான் ஹவுதிகள் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க. துல்லியத்தன்மை இல்ல, அதாவது ஒரு வார்னிங் ஷாட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா. ஸோ ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு கவுண்டர் செக் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கறது போல கேட்க தோணுது. பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது போல கருத்துக்கள் இருக்கு. இப்போ ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணை துல்லியத்தன்மையோட ஹவுதிகளுக்கு கிடைச்சிருச்சுன்னா இழப்புகள் பல மடங்கு இருக்கும். அதாவது ஹவுதிகள் மட்டும் கிடையாது, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கும் பல நபர்களுக்கும் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கும் பல நாடுகளுக்கும் இது போல ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணை மிசைல் டெக்னாலஜி கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது வெஸ்டர்ன் நாடுகளோட ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். பல இடங்களையும் தாக்குதல் நடக்கும். எத்தனை மிசைல்கள் இந்த ரஷ்யாக்குள்ள என்டர் ஆகுதோ அதை விட அதிகமான மிசைல்கள் மேற்குலக நாடுகளோட பேஸுகளை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது போலதான் கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி உக்ரைனோட நேவல் ட்ரோன்கள் ரஷ்யாவோட அசட்ஸ் அடிச்சுது, நேவல் அசட்ஸ். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கடல்ல ஹவுதிஸ் அடிக்கிற ஒரு ஷிப்புக்கும் அங்க வந்து அந்த ட்ரோன்கள்லாம் பொட்டிப்பாம அடங்கி போச்சா இல்ல எப்படி டெக்னாலஜில காணாம போச்சா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து திரும்பவும் செப்டம்பர் 14 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 நேவல் அசட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல நேவல் அசட்ஸ்லாம் இருக்கிறதுனால தோராயமா 48 மிசைல்கள் ரஷ்யனால ஏவ முடியும்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. இப்ப எப்படி மகரா ட்ரோன்கள்லாம் எந்த அளவுக்கு போய் நேவல் அசட்ஸை டேமேஜ் பண்ணுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. ஏன்னா செக்கு செக் கவுண்டர் செக் எப்படி ஹவுதிஸ் வந்து பயங்கரமா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போலதான் மாறி மாறி செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க இரு தரப்புலையும் அப்படிங்கிறது போல இந்த ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது செய்திகளின் அடிப்படையில. சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும், எதுக்காக ரஷ்யா வந்து இது போல டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் ஆல்ரெடி உக்ரைன் பயன்படுத்தித்தான் இருக்காங்க. இப்ப புதுசா ரஷ்யாவோட நிலைக்குள்ள போய் தாக்குதல் பண்றதுனால என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட ஜிபிஎஸ் ஜாமர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டார்ம் ஷேடோல ஜாம் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்றது போல பல கேள்விகள் இருக்கும். இந்த ஸ்டார்ம் ஷேடோவை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். அதாவது ஜிபிஎஸ் கண்டிப்பா ரஷ்யானால ஜாம் பண்ண முடியும். ஆனா இதுல ஜிபிஎஸ் மட்டுமே அவங்க நேவிகேஷனுக்கு யூஸ் பண்றது கிடையாது. இது கூடவே இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷனும் இருக்கு. ரெண்டாவது செலஸ்டியல் நேவிகேஷனும் பயன்படுத்துறதா சொல்லப்பட்டு வருது. இதுக்கப்புறம் அட்வான்ஸ்டான ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள்ல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது என்ன செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் பலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத நபர்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது இந்த கடல் வழியா வணிகம் பண்றவங்களாம் அந்த காலத்துல நடந்து போறவங்களும் சரி வணிகம் பண்றவங்களாம் இந்த நட்சத்திரங்களை பார்த்து எந்த இடத்துக்கு போகணுமோ அதை நோக்கி போவாங்க இல்லையா. அந்த நட்சத்திரங்களை வச்சு போகக்கூடிய வழியை வந்து கால்குலேட் பண்ணி போவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம். இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நேவல்லையா இருக்கட்டும், நேவல் அசட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல கிரவுண்ட் அசட்ஸ்லயா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. மிசைல்கள் ஏர்கிராஃப்ட்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அட்வான்ஸ்டு செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம். ஏன்னா இதுல ஒரு சிக்கல்கள் இருக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கும் போது இதை கால்குலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இதே பறந்துட்டு இருக்கும் போது அந்த விமானமா இருக்கட்டும் மிசைலா இருக்கட்டும் உயரமாவும் தாழ்வாவும் மாறி மாறி பறந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இலக்க துல்லியமா கால்குலேட் பண்ணி போல சிக்கல்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிலவா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும்
இது போல விஷயங்களை கால்குலேட் பண்ணி எந்த அளவுக்கு உயரமா இருக்கும், அதுல இருந்து இப்படி கால்குலேட் பண்ணும்போது எந்த டிஸ்டன்ஸ்ல போகணும், எந்த பாதையில போகணும் அப்படிங்கறத அந்த மிசைலா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும் ஐடென்டிஃபை பண்ணி போக முடியும். ஸோ இது போல செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தி உள்ள ஸ்டார்ம் ஷேடோ போகும்போது ஃபுல்லா இமேஜஸா அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இமேஜ் மேப்பிங் சிஸ்டம், டெரைன் மேப்பிங் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம இதை டெர்காம்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்டிடியூட் தாழ்வா பறக்கும் போது துல்லியமா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெரைன் அந்த மேட்ச் பண்ணி பார்த்து எந்த பகுதியில போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி போகக்கூடிய பகுதியை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பகுதி தானா, நம்ம இப்படிதான் போறோமா அப்படிங்கிறது வந்து வெரிஃபை பண்றதுக்கான அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அல்காரிதம்ஸ்க்கு இமேஜஸ் தேவைப்படுது. அந்த இமேஜஸை இது போல முன்னாடி போகக்கூடிய ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களா இருக்கட்டும், டீகாய்ஸா இருக்கட்டும், எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போதோ அந்த அளவுக்கு டேட்டாஸை வந்து எடுத்து வச்சுக்கும். இதனால ஆல்டிடியூட் சிஸ்டமும் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்களால செக் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த இடத்துல மலை இருக்கு, அது எந்த உயரத்துல இருக்கு, நம்ம இது போல மலையில பறக்கும்போது எந்த இடத்துல நம்ம வளைஞ்சு போகணும், எந்த இடத்துல தாழ்வா பறக்கணும், எந்த இடத்துல உயரமா பறக்கணும்னு எல்லா விஷயமும் அந்த மிசைல் அனலைஸ் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய சர்வீஸ்ல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்பா ஜிபிஎஸ் ஜாம் பண்ணும்போது இந்த செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஜாம் பண்ண முடியும்ல அப்படின்னா இந்த செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம்ங்கிறது கம்யூனிகேட் பண்ணாது. வெளியே வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு டேட்டாவை வாங்கி இது கம்யூனிகேட் பண்ணாது. ஒரு பேக்கப் சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜிபிஎஸோட ஒரு பேக்கப் சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஜிபிஎஸோட பேக்கப்பும் எடுத்துப்பாங்க, அதுவும் தனியா இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் வந்து ஜாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது பேக்கப் எடுத்து வச்சிருக்கும். ஒரு மிசைலுக்கும் மெமரிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். இது போல ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களை ஜாமிங் பண்ணி வீழ்த்தி இருப்பாங்க இல்லையா ரஷ்யா தரப்பு, அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இது போல ஸ்டோரிங் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்கிரிப்டடாக தான் இருக்கும். அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்றதுக்காக அதிக அளவில் இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் உக்ரைன் தரப்பு வந்து யூஸ் பண்ண ரஷ்யா தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை டீகோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த மிசைலே வந்து வேஸ்டா போயிடும் என்டையரா. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபுல் பீஸா அந்த மிசைல் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இது போல டீகாய்ஸும் உள்ள போகும்போது இமேஜஸ் எடுத்து சேவ் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்தடுத்த மிசைல்கள் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரஷ்யாவை கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள், ஸ்கார்ப் மிசைல்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கும் மேற்குலக நாடுகளுக்கு. எதிர்காலத்துல F-35 இருக்கட்டும், இந்த F-22 இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள ரஷ்யாவை தாக்குதல் பண்ணணும்னா அந்த டைம்ல ஜிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டு போயிடுறாங்க ரஷ்யா தரப்பு இருந்து. ஸோ அந்த டைம்ல கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியல அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம எப்படி போறோம். ஸோ அது போல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து அவங்க ரெடி பண்ணும் இல்லையா, அதை வந்து படிக்கணும் அப்படின்னா, டெரைன்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது போல மிசைல்கள் உள்ள போயிருக்கணும். இது போல விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவுல பார்த்திருப்போம் இதை பத்தி தெளிவா. அதாவது SARன்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார், அதாவது இந்த லோ எர்த் ஆர்பிட்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து எமிட் பண்ணும். அது நம்ம நிலத்துல டச் ஆகி திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த நிலப்பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத பல கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் எடுத்துக்கும். இது கூடவே இன்னும் பல வகையான டெக்னாலஜிஸ் இருக்கு. DSMAC அப்படிங்கிறது போல டிஜிட்டல் சென்ஸ் ஏரியா மேட்சிங் கார்லேஷன். ஸோ இது போல பல டெக்னாலஜிஸ் இருக்கு. இந்த டெக்னாலஜிஸ்லாம் இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த டீகாய்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பகுதியா மாறிடும். ஸோ அதனால எந்த ஒரு ஜாமர்ஸா பயன்படுத்தினாலுமே, ஏன்னா இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடாரா கூட சில பகுதிகளில் ரஷ்யா தரப்பு ஜாம் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரீமியா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிரீமியா பகுதியை அழிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து அந்த டைம்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. இது போல பல வகையான ஜாம்பிங் ரஷ்யா தரப்பு செய்யறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் அவங்ககிட்ட அதிக அளவுல இருக்கு. அதுவும் சில சமயங்கள்ல நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒரு தடையும் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறாங்க இருதரப்புலையும் அப்படிங்கறத பொறுத்து தான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய போருக்கு யாரோட கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பிராக்டிஸ் அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் கண்டிப்பா ரஷ்யா டெரிட்டரிக்குள்ள போயே ஆகணும். அது அவங்களுக்கு தலையாய கடமை. இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இது போல டெக்னாலஜிஸ்லாம் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அதுவும் இது போல டெக்னாலஜிஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கணும் இல்லையா, இதுலயும் இன்னும் பல வகையான டெக்னாலஜிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லிடர், லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல பயன்படுத்தி இருக்காங்க. இது போல ஒரு டேம் அடிக்கிறதுக்காக ரஷ்யா தரப்புல யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரிட்ஜ் அடிக்கிறதுக்காக எந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற அந்த டைம்ல நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதே போல டெக்னாலஜி அமெரிக்கா கிட்டே இருக்கு. இதே லிடர் வந்து அமெரிக்கா கிட்டே இருக்கு. அது போல விஷயங்கள் இந்த ஸ்டார்ம் ஷேடோ எல்லா மிசைலுமே நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு டிகாய்ஸ்க்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்தந்த டிகாய்ஸ் அந்தந்த டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதனால பல வகையான இமேஜ், பல வகையான ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த லிடர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்னா லைட்டை வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எந்த இலக்கை வந்து தாக்குதல் பண்றோமோ அந்த இலக்குகளை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது தொடர்ந்து கிடையாது, ஒரு டைம் பீரியட்ல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது எப்படி வந்து அது அல்காரிதம் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் இன்டர்வல்ல வந்து அது அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அந்த மிசைல்கள் தெரிஞ்சுக்கும். தொடர்ந்து இது வந்து டிடெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கனால எந்த அளவுக்கு நம்ம பறந்துகிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் எப்படி பறக்கணும் அப்படிங்கிற எல்லா
விஷயத்தையும் அட்டானமஸா இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களா இருக்கட்டும், 2வது ஸ்கால்ப் மிசைல்களா இருக்கட்டும், அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மிசைல்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பெல்லாம் ஏஐ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போல சில வேரியன்ஸும் இருக்கு. ஸோ அதுவே யோசிச்சு எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளும் ஆல்டர்னேட்டிவ் பார்த்து எப்படி சூஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் அதுவே தெரிஞ்சுக்கும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த சாட் ஜிபிடியா இருக்கட்டும், பிங்கா இருக்கட்டும், இது போல பல விஷயங்கள் நீங்க யூஸ் பண்ணி தான் தெரியும். அதுகிட்ட நீங்க புரிய வைக்கிறதுக்கே தலை மண்டவலியெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. அதை புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அதுகிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்குறதுக்குள்ள நம்மளே ஏதாவது புக் எடுத்து படிச்சுட்டு போயிடலாமா அப்படிங்கிறத தோண ஆரம்பிச்சிடும். பட் இது போலதான் அந்த அல்காரிதமுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். அது புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அது கரெக்டா வேலை செய்யும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் வேணும். அது போல தொடர்ந்து ஆயுதங்கள் ரஷ்யாக்குள்ள போயிட்டு இருக்கணும். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவோட உதவி இல்லாம கண்டிப்பா உக்ரைனியன்ஸ்னால இது போல மிசைல் சிஸ்டமா பயன்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான விளக்கம் ஓரளவுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற போல நினைக்கிறேன். ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அலசி ஆராய வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஸோ இப்போ அது போல சில டெக்னாலஜிஸ் யூகே கிட்டயே கிடையாது. அது வந்து அமெரிக்கா ஆத்தரைஸ் பண்ணதான் யூகேனால கூட அது போல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸ் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த லிடரா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், அதாவது சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கே தனியா இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அது போல சேட்டலைட்ஸ்லாம் சமீபத்தில் கூட 2 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. பட் இதை போகவும் இன்னும் அதிநவீனமான டெக்னாலஜிஸ் இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் எதிர்காலத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது போல பல விஷயங்கள் நம்மளை படிச்சுக்குவாங்க, நம்மளை தெரிஞ்சுக்குவாங்கன்ற காரணத்தினாலதான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இது போல ஒரு கவுண்டர் பேலன்ஸ் செக் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ம் ஷேடோவா, ஹைப்பர்சோனிக்கா, இத மேற்குலக நாடுகள் எந்த மாதிரியான கவுண்டர் கொடுக்க போறாங்களா, இல்ல எப்படி இந்த ஒரு காரணத்தினால இங்க ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் துல்லிய தன்மையா கிடைச்சிச்சுன்னா பிரச்சனையா போயிருமே அப்படின்ற காரணத்துக்காக மேற்குலக நாடுகள் இந்த ஸ்டார்ம் ஷேடோவை அலோவ் பண்ணாம போயிருவாங்களா உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேற்குலக நாடுகள் இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை பயன்படுத்துப்பா அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி பேக் அடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதோட ஸ்டே சேஃப். பை பை.